ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பைக்குக்கு வந்து பேட்டரி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், தாம்பரம், வெஸ்ட் தாம்பரம். இப்போ வந்து சென்னை வந்து போயிருந்தேன் 2 நாளாக பைக்கை வீட்டில் விட்டுட்டு. அந்த கேப்பில் போய்ட்டு பேட்டரி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத தான் இப்போ வந்து பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்களா, இந்த நட்டு போல்ட்டு தான் போடணும் இந்த டைப்புக்கு. அப்புறம் இதை மாற்றுறதுக்கு உண்டான டூல் கிட்டு இதிலே இருக்குது. இந்த ஸ்க்ரூ ட்ரைவரே போதும். ஃபஸ்ட்டு 1, அப்புறம் இதில் ஒரு 2, இது ஒரு 3. இந்த 3த்தையும் கலட்டினா அந்த பேட்டரி வந்து ஈஸியாக கழட்டிடலாம். மற்ற வண்டிங்க மாதிரின்னு பிடிச்சி இழுத்துட்டிங்க அப்படின்னா சொல்லி முடிஞ்சு போகும். ஃபஸ்ட்டு இதை பிடிச்சி இழுத்தமா அப்படியே இங்கே பிடிச்சி இழுத்தனா வந்துடும். அவ்வளோதான் லாக்கு. பாருங்கள், சேம் லைக் இதே பேட்ரி தான் வாங்கிட்டு வந்தது. இப்போ இந்த ஸ்க்ரூ வந்து கழட்டணும். நான் 6 மாதம் விட்டுட்டு போனால அதனால தான் சொல்லி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டைம் போகும்போது பேட்டரியை வந்து தனியாக கழட்டி வச்சுட்டு போயிடணும். கழட்டி வச்சுட்டு போனால் தான் நல்லாயிருக்கும். இல்லை அந்த மாதிரி தான் கோளாறு கொடுக்கும். பார்த்தீங்களா, சல்ஃபியூரிக் ஆசிட் கேன் பி பிளைண்ட்லெஸ். இதை வந்து ஓப்பன் பண்ணிடாதீங்க. சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து கையில் போட்டுறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ட்ரை செல். இந்த ட்ரை செல்லுக்கு சேம் கம்பெனி, சேம் சைஸு. இதை தான் வந்து இப்போ வந்து போட போகிறோம். பார்த்தீங்களா, சேம் சைஸ் தான். இது வந்து 2 இயர்ஸ் வாரண்ட்டி. இது வந்து என்னோடய வண்டி 1 வருஷம் தான் ஆகுது. 1 வருஷம் ஒரு 4 மாதம் கிட்ட ஆகுது. இதுக்கே இப்போ சோலி வந்து முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒன்று இதுலேயும் இருக்கும், அங்கே பாருங்கள், இதே நட்டு தான் அதில் கழட்டினதும். இப்போ நம்ம புதுசு ஃபேரோட வந்ததுனால புதுசு வந்து மாட்டுறோம். இதை வந்து இந்தமாரி வச்சுட்டு பேட்டரி தூக்கி உள்ளாமிக்கிற வேண்டியதான். அப்புறம் இந்த சீலும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலர் ஸ்டிக்கரு, இதை வந்து பிச்சிட்டிங்க அப்படின்னா 2 இயர்ஸ் வாரண்ட்டி வந்து கிடைக்காது. இது வந்து 2 இயர்ஸ் வாரண்ட்டி. இப்போ இது வந்து வாரண்ட்டி பீரியடில் எதனா கோளாறு கொடுத்துச்சு, இந்த மாதிரி சார்ஜ் வந்து கம்மியாகிடுச்சு, எதனா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கார்டையும் கொடுத்து இவங்க அமரான்னு சொல்லிட்டு எந்த இடத்துலாம் பேட்டரி வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல எங்கேனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் இந்தியாவுக்குள்ளே. இது வந்து ஃபுல்லாக சார்ஜில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பேஸை வந்து மாட்டிட்டு அதுக்கப்புறமா நியூட்ரலில் வந்து மாட்டிக்கலாம். ஓகேங்களா, அப்படியே எடுத்து வச்சு டேப்பரெல்லாம் ஏறாது இந்த இது உள்ளே இருக்கிறது வரைக்கும். ஃபுல் டைட்டு வச்சிடணும் எப்பயும், மேக்ஸிமம் டைட்டு. ஸ்லிப் ஆகுது பார்த்தீங்களா, இந்தளவுக்கு நான் டைட்டு வந்து வச்சிட்டேன். பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஒரு டெர்மினல் மட்டும் வச்சு. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பேட்ரி வந்து மாட்டும் போது சாவியை வந்து ஆஃபில் இருக்கான்றதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரிட்டர்ன் மாட்டும் போது இந்த லாக்கு வந்து இந்த ஹோலில் வந்து மேட்ச் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி தான் மாட்டணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எதை மாட்டுறீங்க அப்படின்னா இந்த இடம் தான் ரொம்ப டேர்ட்டியாக இருக்குது. பிளாஸ்டிக் தானே, இதான் ஆகாது, ரெஸ்ட் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இதை வந்து மாட்டிடணும் ஃபஸ்ட்டு. இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இதை மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ மாட்டினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு மாட்டுறதுக்கு. அப்புறம் இது பார்த்தீங்களா செட் ஆச்சா. இதில் ஒரு ஸ்க்ரூ, இதில் ஒரு ஸ்க்ரூ. மொதல் ஸ்க்ரூ இங்கே வந்து மாட்டுறது நல்லது. அவ்வளோதான், லக்காச்சு. இது எப்பயுமே ஓவர் டைட்டிங் வந்து பண்ணக்கூடாது. ஓவர் டைட்டிங் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு பேக் சைடில் வந்து ஒரு நட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பிளாஸ்டிக்கில் சும்மா ஒட்டி தான் இருக்கும். ஓவர் டைட்டிங் பண்ணிங்க அப்படின்னா உடச்சிக்கும் கண்டிப்பாக. ஓவர் டைட்டிங்
வைக்கவே கூடாது. ஏன்னா பிளாஸ்டிக்கில் மோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு நட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் டைட்டிங் ஓவர். இப்போ அடுத்து இங்கே இருக்க நட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த தெரியுது பார்த்தீங்களா, இந்த நட்டு தான் டைட்டு வந்து ஆகுது. இது வந்து ரிவீட்டு. ஓவர் டைட்டிங் வச்சிங்க அப்படின்னா ரிவீட் உடஞ்சி போய்டும். அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓவர் டைட்டிங் வைக்காதீங்க. ஓவர் டைட் பேக் வந்து எப்படி வைக்கிறோன்னு பார்த்தீங்களா, இப்படி தான் வைக்கணும். நீங்கள் இந்த இடத்துல தான் வைக்கணும். நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல சரி ஒரு மாதிரி வைக்கக்கூடாது. இதுதான் ஏர் ஃபில்ட்ரு. இந்த ஏர் ஃபில்ட்ரு ஹோலுக்குள்ளே கரெக்டான ஃப்ளோ வந்து இருக்கணும். ஏர் ஃப்ளோ இருந்தால் மட்டும்தான் வண்டி மைலேஜ் எல்லாம் நல்லா கொடுக்கும். ஸ்டார்ட்டும் கரெக்டாகும். ஸ்டார்ட்டு பிக்கப்பு எல்லாத்துக்கும் அதுதான் காரணம். இப்போ டிவிஎஸ் கனெக்ட் அப்ளிகேஷனில் போய்ட்டு எவ்வளோ பேட்ரி பர்சன்டேஜ் இருக்குது, என்ன ஏது எல்லாத்தையும் பார்க்கலாம். வந்து பாருங்கள், ஏதோ கொடுத்துருக்கேன்ல லாகின் வந்து மறுபடியும் கேட்குது. இது வந்து பேட்ரி வந்து மாட்டினதுனால பிரச்சனை இல்லை. இது வந்து கிளஸ்டர் பிரேக் டவுன் ஆகிறதுனால தான் அந்த மாதிரி வந்து வருது. மறுபடியும் லாகின் வந்து கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஓடிபி போட்டு நீங்கள் இந்த ப்ளூடூத் கனெக்டிங் எப்பயுமே இந்த மாதிரி தான் ஆகும். பேட்ரி கோலர் கொடுத்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இது நிறைய வாட்டி ஆகிடுச்சு. இதுக்காகவே நான் வந்து இதை வந்து மாற்றிட்டேன். இப்போ ப்ளூடூத் இது தான் கனெக்டு. ஓடிபி போட்டாலாம் கனெக்ட் கிடையாது. ஹலோ அவ்வளோதான். இப்போ இதில் நாட் கனெக்டட்னு இருக்குல்ல, இதை தொட்டிங்கன்னா கனெக்ட் வந்து ஆகும். பாருங்க மாற்றம் வந்து பார்த்தீங்களா 246 மாறிச்சா, பிடி கனெக்டடு. இப்போ ஹாய் நாகராஜான்னு வருதா, அவ்வளோதான் முடிஞ்சு. கனெக்ட் வந்து ஆகிடுச்சு. அப்புறம் ஹலோ கொடுத்துட்டு இன்ஜின் டெம்பரேச்சரு, பேட்ரி வோல்டேஜ் பார்த்தீங்களா 12.5 வோல்டேஜ். இப்போ ஸ்டார்ட் வந்து பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 14.3, 14.4, 14.6 எவ்வளோ தானே வருது. இதுக்கு முன்னாடி பேட்ரி மாற்றுறதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு, 16லாம் வந்துச்சு. இந்த 16 17 போகும்போது தான் ஏதோ கிளஸ்டர் ஏதோ அடி வாங்கிருமோன்னு சொல்லி பயந்துட்டு மாற்றிட்டேன். அவ்வளோதான். இனிமேட்டு வண்டி ஆஃப் பண்ணாலும் பிரச்சனையே கிடையாது. பார்த்தீங்களா ஆன் பண்ணிட்டேன்னா கனெக்ட்லேயே தான் இருப்பாப்புல, கட் ஆகாது. ஏன்னா பேட்ரி மாற்றிடும்ல. பேட்ரி மாற்றுறதுக்கு முன்னாடி தான் பிரச்சனை. பாருங்கள் ஹாய் நாகராஜன் வருதா, சர்வீஸ் டியூ. சர்வீஸ்லாம் எடுத்துகிட்டு வர ஐடியா கிடையாது. சர்வீஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். பிடி கனெக்டட், அவ்வளோதான். பார்த்தீங்களா 12.7 வோல்டேஜ், 40 டிகிரி, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ஜஸ்ட் நாகராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது பேட்ரி வாங்குறதுக்காக சென்னை போல். சென்னையில் வந்து ஒரு வேலை இருந்துச்சு, அதனால தான் போனேன். சென்னையில் போய்ட்டு அப்படியே பேட்ரியும் வாங்கிட்டு வந்துட்டேன். பேட்ரியோட ப்ரைஸ் வந்து 1750 இதோட ப்ரைஸு. மற்ற ஷோரூமில் எப்படின்னு தெரியாது. தாம்பரத்தில் விசிட்டிங் கார்டை வந்து அட்ரஸ் கீழே வந்து கொடுக்குறேன். ஷாப்போட அட்ரஸ் வந்து கீழே வந்து பின் பண்ணுறேன். தாம்பரத்தில் சென்னை சரௌண்டிங்கில் எங்கேயாவது இருந்தீங்க அப்படின்னா கம்மி ரேட்டில் வேணும் அப்படின்னா இந்த ஷாப்புக்கு வந்து நீங்கள் தாராளமாக போகலாம். இந்த பிராண்டு வந்து இந்த வண்டியில் ஆல்ரெடி போட்டுருந்துச்சு, அதனால தான் இந்த பிராண்டு வந்து நான் தேடி பிடிச்சி வாங்கியிருக்கேன். வேறு பிராண்டு வந்து எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு வருஷத்தில் போயிருச்சு அப்படின்னாலும் 6 மாதம் நான் வந்து வீட்டில் விட்டு வச்சுருந்தனால தான் போயிடுச்சு. அடுத்த வாட்டி ஷட் டவுன் எங்கேயாவது போனால் அப்படின்னா வண்டியில் பேட்டரியை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு டேப் அடித்து விட்டு போகணும். அந்த மாதிரி தான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். ஓகே, தேங்க்யூ பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.